வணக்கம் நண்பர்களே. கச்சத்தீவு விவகாரம் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ரெகுலராக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இந்த விவகாரத்தை மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை மெயினாக எப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, இந்திய மீனவர்களுக்கும் இந்த ஸ்ரீலங்காவில் வரக்கூடிய மீனவர்களுக்கும் எப்பெல்லாம் அந்த பிரச்சனை இருக்கோ, இந்திய மீனவர்கள் மேலே இந்த ஸ்ரீலங்கா நேவி எப்பெல்லாம் அந்த தாக்குதல் நடத்துதோ அப்போல்லாம் மெயினாக இந்த விவகாரத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நேற்று கூட ஸ்டேட் அசம்பிளியில் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா இந்தியா கச்சத்தீவை மீட்டெடுத்தால் தான் உண்டு அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இப்போ இந்த கச்சத்தீவை இந்தியாவால் உண்மையாலே மீட்டெடுக்க முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? இதை பற்றி சட்டம் என்ன சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு தேதியில் கச்சத்தீவு ஸ்ரீலங்கானுடைய அத்தாரிட்டி கீழே தான் இருக்குது. அப்போ இந்த தீவுக்கு யார் சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் ஸ்ரீலங்கா தான். இப்போ இந்த தீவை ஸ்ரீலங்கா கிட்ட விட்டு கொடுத்ததுல நம்ம எல்லாருக்குமே வருத்தம் தான். இந்த ஐலாண்டை விட்டு கொடுத்ததை நம்ம யாரும் சப்போர்ட் பண்ணல. சொல்லப்போனால் இன்னைக்கு கூட இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய பார்ட்டை சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஏற்கனவே நம்ம பல இடத்த விட்டு கொடுத்து தான் இருக்கோம். அப்போ இந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்ததை நம்ம யாரும் சப்போர்ட் பண்ணலை. இப்போ இந்த கச்சத்தீவு எப்படி இந்தியா கிட்டேருந்து பறி போனது, இந்த உரிமை எப்படி நம்மளை விட்டு போச்சு, இதை மீட்டு எடுக்கிறது எப்படி, இதுக்கு சாத்தியம் உண்டா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் ரீதியாக நம்ம எதையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இதை ஏன் விட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஏன் மீட் எடுக்கல, அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்ஸ்லாம் ஏன் முயற்சி எடுக்கலை, இதை பற்றிலாம் நம்ம அரசியல் உள்ளே போக வேண்டாம். ஸோ சட்ட ரீதியாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பார்க்குறது முன்னாடி கச்சத்தீவை பற்றி நம்ம ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். அது இல்லாமல் கச்சத்தீவு எப்படி ஸ்ரீலங்காவோட கண்ட்ரோல் கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கச்சத்தீவு இந்த பேரில் இருக்கிறதுக்கோவே இது ஒரு தீவு, ஐலாண்ட். இது எங்கே இருக்குன்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பால்க் ஸ்ட்ரைட், பால்க் ஜலசந்தி, இந்த சமுத்திரம், இந்த சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன தீவு தான் இந்த கச்சத்தீவு. இது ரஃபாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நெடுந்தீவு அப்படிங்கிற இடத்துக்கும் நடுவில் இது ஒரு சின்ன தீவாக இருக்குது. இந்த தீவு அந்த காலத்தில் ராமநாதபுரம் மன்னர் இவரோட ஆட்சி கீழே இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர் கீழே அது போயிடுச்சு. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீவு ஒரு டிஸ்பியூட்டட் சைட்டாகவே இருக்குது. டிஸ்பியூட்டட் சைட்டுன்னு சொல்லும்போது இந்த தீவு எந்த நாட்டினுடைய கண்ட்ரோல் கீழே வரும் அப்படின்ற ஒரு வரையறை இல்லாமல் இருந்தது. அப்போ இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டு நாடுகளுமே இந்த தீவை 1947 அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே போல் இது மேலே இருக்க உரிமைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுமே சொந்தம் கொண்டாடுச்சு. அப்போ இது ஒரு டிஸ்பியூட்டட் சைட்டாக தான் இருந்தது. இப்போ பிரச்சனை எப்போ வருதுன்னா 1974 வருது. 1974 இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் டிஸ்பியூட்டட் சைட்டாக இருந்த இந்த கச்சத்தீவை இனிமேல் ஸ்ரீலங்காவே வச்சுக்கலாம், இனிமேல் இதனுடைய கண்ட்ரோல் ஸ்ரீலங்கா கிட்டே நாங்கள் விட்டு கொடுத்துறோம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறோம் 1974. அன்றைக்கி தேதியில் இந்திரா காந்தி தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க. இதை ஏன் இந்த அக்ரிமெண்ட்டை போடணும், ஏன் அவங்ககிட்ட கண்ட்ரோலை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இது ரொம்ப உள்ளே போக விரும்பல. மெயினாக அந்த காலகட்டத்தில் இந்தியா மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. 1974 நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோம், மற்ற நாடுகளை நம்மளால் சாங்ஷன்ஸ் விதிப்போன்னு பயமுறுத்தினாங்க. அண்டை நாடுகளுடைய சப்போர்ட் நமக்கு அந்த காலத்தில் வேண்டுமா இருந்தது. ஸ்ரீலங்காவுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை அப்படின்னு நினச்சி இந்திரா காந்தி ஒரு சில சலுகைகள் அளித்தாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். இது இல்லாமல் மற்ற சில காரணங்கள் இருக்குது, அதுக்குள்ள நம்ம ரொம்ப போவேன்னா. அப்போ இந்த 1974 அக்ரிமெண்ட் மூலமாக இந்த டிஸ்பியூட்டட் சைட்டான கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுடைய அத்தாரிட்டியில் நம்ம விட்டு தரோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1976 இன்னொரு அக்ரிமெண்ட்டை ஸ்ரீலங்காவோட சைன் பண்ணுறோம். அன்னைக்கு தேதியில் இந்தியா எமர்ஜென்சி கீழே இருக்குது. அந்த 1976 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட்டே ஃபங்க்ஷன் ஆகலை, ஏன்னா அந்த அசம்பிளி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 1976 செகண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டுக்கும் செகண்ட் அக்ரிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் மூலமாக இந்த தீவினுடைய கண்ட்ரோல் ஸ்ரீலங்கா கிட்ட போயிடுச்சு. ஆனாலும் ஒரு நிபந்தனை இருந்தது. என்ன நிபந்தனைனா, இந்தியன் ஃபிஷர்மேன் இந்த தீவை ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணலாம். மீன் பிடிக்கும் பொழுது அந்த வலைகள் இருக்கு இல்லையா, நெட்ஸை காய வைக்கிறதுக்கு இந்த ஐலாண்டை யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த ஐலாண்டு உள்ள ஒரு கிறிஸ்டின் சர்ச்சும் இருக்குது, அதையும் இந்தியன்ஸ் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அதில் நிபந்தனைகள்லாம் இருந்தது. ஆனால் 1976 அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பார்டரை டெமார்கேட் பண்ணுது. இந்த தீவை சுற்றி இந்த இடம் வரைக்கும் தான் இந்தியன் ஃபிஷர்மேன் வர முடியும், இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் அந்த 1976 அக்ரிமெண்ட் சொல்லுது. அப்போ 1976 அக்ரிமெண்ட் தான் சொல்ல போனால் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்.
1976 அக்ரிமெண்ட்டை மேற்கோள் காட்டி தான் இன்னைக்கு கூட ஸ்ரீலங்கன் நேவி பார்த்தீங்கன்னா மெயினாக இந்தியன் ஃபிஷர்மேனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம சைடில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம வைக்கக்கூடிய வாதம் என்ன இருக்குன்னா, இந்தியன் ஃபிஷர்மேன் வேணுமுனே போகிறது கிடையாது, அந்த அலைகள் அவங்களை எடுத்துகிட்டு போகுது, ஸோ இவங்க விரும்பி போகிறது இல்லை, ஒரு சில பேர் வேணும்னு போகிறாங்களே தவிர வேணும்னே இந்தியன் ஃபிஷர்மேன் ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்குள்ளே போகிறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்திய மீனவர்கள் வேணுமுனே வராங்க, இங்கே இருக்கக்கூடிய மீன் வளங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராங்கன்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அடிக்கடி இந்த ஷூட்டிங் கூட நடைபெறுது, இதில் உயிரிழப்புகளும் ஏற்படுது. இது வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து மனித உரிமைக்கு எதிரானது, இது ஒரு மனித உரிமை மீறல். அப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷர்மேன் பிரச்சனைக்கும் அந்த கச்சத்தீவுக்கும் அந்த காலத்துலேருந்தே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு தான் வருது. அந்த காரணத்தில் தான் நேற்று கூட ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த கச்சத்தீவை மீட்டாக தான் ஃபிஷர்மேன் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வரும்னு சொன்னார். சரி, இப்போ இதை மீட்க முடியுமா? ஒரு 7 வருடம் முன்னாடி அப்ராக்சிமேட்டாக அன்னைக்கு தேதியில் சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸாக அதை கொண்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா கச்சத்தீவை ஸ்ரீலங்கா கிட்ட விட்டு கொடுத்தது செல்லாது, அதனால் இதை உச்சநீதிமன்றம் செல்லாதுன்னு அறிவிக்கணும், நல் அண்ட் வாய்ட்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட, இல்லை இது செல்லுபடி ஆகும் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுக்கு எதை வச்சு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 பெருபாரி யூனியன் அப்படிங்கிற ஒரு இடம் இந்தியாவில் இருந்தது, பெங்காலில் இருந்தது. இந்த இந்தியாவை சேர்ந்த இந்த இடத்த நாம் என்ன பண்ணோம்னா 1960 ஈஸ்ட் பாகிஸ்தான், இன்னைக்கு இதில் பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, இந்த பங்களாதேஷ் நாட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம். இந்த பெருபாரி யூனியனை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு விட்டு கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம விட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா தன்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கிட்ட விட்டு தரும் பொழுது அது ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக விட்டு தர முடியாது, இதை கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 அரசியல் சீர்திருத்தம் மூலமாக பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதாவாக கொண்டு வந்து பாஸ் பண்ணி தான் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பெருபாரி யூனியனை இந்தியா சீடிங் பண்ணுச்சு. சீடிங்னு சொல்கிறது வந்து விட்டு தருவது, செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜெயலலிதா அவர்களும் இதை தான் மேற்கோளாக காட்டினாங்க. அப்போ பெருபாரி யூனியனை நம்ம விட்டு கொடுத்ததை போல் நம்ம கச்சத்தீவையும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆர்டிகல் 368 மூலமாக ஒரு மசோதாவாக கொண்டு வந்து எல்லா எம்பிஸும் அது ஒத்துக்கிட்டாங்கன்னா தான், மெஜாரிட்டி எம்பிஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா தான் இது செல்லுபடி ஆகிருக்கும். ஆனால் நம்ம 1974 ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக நாம் இந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு தாரை வாத்து கொடுத்துட்டோம், அப்போ அது செல்லாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சுப்ரீம் கோர்ட் கிட்ட வாதிட்டாங்க. ஆனால் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, கச்சத்தீவு என்றைக்குமே இந்தியாவோட ஒரு பகுதியாக இருந்தது கிடையாது, இந்தியாவோட பகுதியாகவும் இருந்தது கிடையாது, ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு இடமாகவும் அது இருந்தது கிடையாது. அப்போ இது ஒரு டிஸ்பியூட்டட் சைட்டாக தான் இருந்தது. அப்போது இதை நாம் அவங்ககிட்ட விட்டு கொடுத்தது செஷன் கீழே வராது, செஷன் சொல்கிறது சீடிங், அது தாரை வார்த்து நம்ம அளித்ததா இதை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. அதனால் அக்ரிமெண்ட் மூலமாகவே நம்ம இந்த ஒப்பந்தத்தை போட்டது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுச்சு. நான் சிம்பிளாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்தியாவை சேர்ந்த ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்தால் மட்டுமே நம்ம பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஆர்டிகல் 368 கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தான் அதை விட்டு தர முடியும். இது பேர் செஷன். ஆனால் 2 நாட்டுக்குமே சொந்தம் இல்லாத ஒரு இடத்த ஒப்பந்தம் மூலமாக நம்ம விட்டு கொடுத்தோம்னா அதுக்கு அரசியல் சீர்திருத்தம் தேவை கிடையாது, சட்டமாக அதை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லிச்சு. அப்போ அந்த காரணத்தினால கச்சத்தீவு டிஸ்பியூட்டட் சைட்டான அந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு நம்ம விட்டு கொடுத்தது செல்லும் அப்படின்னு இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு. சரி, இப்போ நம்ம இதை மீட் எடுக்க முடியுமா? அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது செல்லும் அப்படின்னு சொல்லுது, கான்ஸ்டியூஷன் படி பார்த்தாலும் அது செல்லும் தான். இப்போ மீட் எடுக்க முடியுமா? இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த 1974 அக்ரிமெண்ட்டை நல்லிஃபை பண்ணலாம், செல்லாதுன்னு சொல்லலாம். அதுக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, இந்தியன் சுப்ரீம் கோர்ட் சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்ரீலங்கா ஏற்றுக்காது. அந்த நாடு என்ன சொன்னோன்னா, எங்கள் நாட்டுக்கு நிதானமே இருக்குது, இந்தியன் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு அவங்க வாதிடுவாங்க. சரி, இப்போ வேறு என்ன வழி? எப்படி இதை மீட்டெடுக்கிறது? மிலிட்ரி ஆக்ஷன் மூலமாக தான் மீட்டெடுக்க முடியும். ராணுவத்தை அனுப்பிச்சு தான் இதை ஆக்குபை பண்ணி மீட்டெடுக்க முடியும். இந்தியன் ஆர்மி நினச்சா இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் செஞ்சால் என்ன ஆகும்? இதுவும் பிரச்சனை. இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரெஷர் இந்தியா மேலே விடும், சாங்ஷன்ஸை விதிப்பாங்க மற்ற நாடுகள். பாகிஸ்தான் போன்ற நாடுகள் என்ன பண்ணுவாங்க, இதை காரணம் காட்டி ஜம்மு காஷ்மீர் மேலே அழுத்தம் செலுத்துவாங்க, இந்த பிரச்சனை வரும். இதை தாண்டி வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா சுமூகமாக ஸ்ரீலங்காவோட பேசி அவங்களாவே இதை மறுபடியும் இந்தியா கிட்ட ஒப்படைச்சாதான் உண்டு. இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சாத்தியக்கூறும் ரொம்ப கம்மி. அப்போ அந்த கச்சத்தீவு கேஸை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட ஒரு புக் இருக்குங்க, நான் ரொம்ப விரும்பின ஒரு புக்கு. இதை நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் அந்த புக்கு மேலே எனக்கு ஒரு ஆசை வருது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஃப்ரெண்டே மறுபடியும் அந்த புக்கை என்கிட்ட ஒப்படைச்சா உண்டு. அப்படின்னா நானும் அவன்கிட்ட பிடிங்கி தான் எடுக்கணும். இப்போ கச்சத்தீவு கேஸும் இந்த மாதிரி தான். அப்போது இந்த கச்சத்தீவை நாம் மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பேச்சுவார்த்தை மூலமாக மறுபடியும் வாங்க போகிறோமா, இல்லை மிலிட்ரி ஆக்ஷன் மூலமாக நம்ம வாங்கலாம்னு யோசிக்க போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சாத்தியக்கூறு மூலமாக நம்ம அதை சாதிக்க போகிறோமா அப்படின்றத காலம் தான் பதில் சொல்லும். நன்றி.